உள்ளத்து உடைமை அப்படின்னு சொன்னால், உள்ளத்துக்கு ஒரு மனுஷனுக்கு எது ஒரு உடைமை? நீங்கள் எது சொத்து சேர்த்தீங்க, எவ்வளோ பணம் சேர்த்தீங்க, எவ்வளோ பொருள் சேர்த்து வச்சுக்கிறீங்க, இல்லை எவ்வளோ நண்பர்கள் சேர்த்தீங்க, இல்லை எவ்வளோ அப்படின்னா அது கணக்கில் இல்லைங்க. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக ஆகிட்டீங்க, இல்லை எவ்வளோ கூட்டம் உங்களுக்கு இருக்குது, புகழுள்ளவராக ஆகிட்டீங்க, நீங்கள் 10 பேர் உங்களுக்கு 10 செலவு வைப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் தன்னார்வப்பட்டீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்க. அந்த மாதிரி ஊக்கமாக இருக்கிறவங்களுக்கு சோர்வு அப்படின்றது ஒன்று வர்றதில்லை. வந்தாலும் அது ரொம்ப நாளாக நிறைக்கிறதில்லை. ஊக்கமாக இருக்கிற மனிதர் என்ன ஆகிடுவார்? உற்சாகம் தானாக உள்ளே வந்துடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர் எடுத்துன்னு வர முடியும். ஊக்கமாக உள்ள ஒரு மனிதர் என்ன பண்ணுவார்? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை எளிதாக எடுத்துன்னு வருவார். ஊக்கமாக இருக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, படுத்த உடனே தூங்கிடணும், எழுந்த உடனே எழுந்துக்கணும். ஊக்கமாக இருக்கிறார மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஏன்னா நல்லா சுற்றுன்னு இருக்கும்போது ஏன் போய் படுக்குண்ணா? நல்லா வேலை செய்ய முடியும், உழைக்க முடியுன்ற போது நம்ம போய் படுப்போமா? என்ன செய்வோம்? தன்னார்வப்படுற மனிதர் ஏதோ ஒன்று படிக்கலாம், இல்லை எழுதலாம், ஏதோ ஒன்று செஞ்சுனே இருக்கலான்னு அப்படியே படிச்சுனே இருப்பாங்க. நிறைய பேர் தூக்கம் வரலன்றதுக்காக படிப்பாங்க. படிச்சுனே இருந்தாலும் அடித்து ஒன்று குழந்தை படிக்குதுன்ட்டு அந்த புக்கு எடுத்து, இல்லை தூங்குறதுக்குன்னே படிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னாக்கா நிறைய சிந்திச்சோம்னா கண்ணுக்கு மூளைக்கு வேலை கொடுத்தோம்னா டயர்டாகிடும். அப்போ தூங்குறதுன்ற மாதிரி. ஊக்கம் வந்தால் தூக்கம் வராது.